உங்கள் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சுருக்கமாக 2 விஷயங்களை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். மேதின சம்பவம் ஏற்பட்டு 140 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த சம்பவத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் வரலாற்றில் என்றென்றும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத மகா பாவச் செயலாகும். அந்த செயலை நிகழ்த்தியவர்களை வரலாறு நின்று தண்டிக்கும். அவர்களை தண்டிப்பதற்குரியவர்களே கம்யூனிஸ்டுகள் தான். கம்யூனிஸ்டுகள் உரிய இடம் பெறுகிற காலத்திலே தான் இந்த வரலாற்று பிழைகள் தண்டிக்கப்படும். அவை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புவது, உலக அளவில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை பற்றி விரிவாக பேச வேண்டும். இவையெல்லாம் பேரவைகளில் சுதந்திர இந்தியாவில் இன்று போல் இதற்கு முன்னர் என்றுமே ஆபத்தில் இந்தியா சிக்கியதில்லை. நாம் எல்லோரும் இந்திய பிரஜைகள், இந்தியாவில் வாழ்கின்றவர்கள். நாம் எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிய வைக்க வேண்டிய அவசர நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பிரஜைகளுக்கு நாம் வாழுகிற இந்தியாவில் எவ்வளவு நெருக்கடிகள் நம்மை சுற்றிலும் வலுத்து வருகிறது, எதிர்காலத்தில் அவை எவ்வளவு அச்சுறுத்தலையும் தண்டனைகளையும் கொடுக்கும் என்பதையெல்லாம் விரித்து சொல்ல வேண்டும். அது நீண்ட போராட்டமாகும். அதேபோல் தோழர் மூர்த்தி குறிப்பிட்டார், நிகழ்கால தொழிலாளி வர்க்கத்திற்கு கடந்த கால தொழிற்சங்க இயக்க வரலாற்றை போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த கால போராட்ட வரலாறு தெரியாததால் தான் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவர்களை விட்டு விடுகிறார்கள், எவர்களை தண்டிக்க வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த விபத்து அரசியல் வாழ்வில் ஏற்பட காரணமே தொழிலாளி வர்க்கம் நிறைந்த இடங்களில் தொழிற்சங்க இயக்கம் வலுப்பெற வேண்டும், தொழிற்சங்க இயக்கம் கூர்மையடைய வேண்டும். நாட்டில் நடைபெறுகிற அரசியல் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு நம்முடைய குடும்பத்தை தீண்டுகிறது, நம்மை தண்டிக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் போதிக்காமல் தொழிற்சங்கம் நடத்துவது பயனற்றது. அதற்கு தொழிற்சங்கம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலாளி வர்க்கத்தை வர்க்க ரீதியாக ஒன்று திரட்ட வேண்டும். சாதி ரீதியாகத்தான் ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறார்கள். வரலாறு காணாத முறையில் திருப்பூரிலேயே சாதி சங்கங்கள் தான் வலுத்து ஆட்டம் போடுகின்றன. அந்தந்த சாதிகள் தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்களிப்பு செலுத்திய தலைவர்களை கூட சாதி சிம்மிழுக்குள் அடைத்து விடுகிறார்கள். அவர்கள் சாதி தலைவர்களா? தேச ஒற்றுமைக்கு நின்றவர்களை சாதிய சாயம் பூசுகிற ஒரு போக்கு வெட்கங்கெட்ட முறையில் கூத்தாடுகிறது. இவற்றையெல்லாம் எதிர்க்கிற ஒரே வலிமையும் புத்தி கூர்மையும் உள்ளவர்கள் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே. அந்த கம்யூனிஸ்டுகள் அவற்றை ஊடுருவி கண்டு உணர்ந்து அவற்றை கருவறுக்க வேண்டும். அதற்காக போராட வேண்டும். அவற்றை செய்வதில் நெறியற்ற மோடி என்ன கேட்டார்? தமிழ்நாட்டில் பீகாரில் இருந்து வேலைக்கு செல்லுகிறவர்களை துன்புறுத்துகிறார்கள் தமிழர்கள். கேட்டுங்க, இதே திருப்பூரில் பீகாரிகள் வேலை செய்கிறார்கள். யாராவது ஒருவரையாவது துன்புறுத்தியது உண்டா திருப்பூரில்? இல்லை. தமிழ்நாட்டில் எங்காவது உண்டா? இல்லை. ஆனால் மோடி பொறுப்புள்ள பிரதமர் பொறுப்பில் இருக்கிற ஒரு பொறுப்பற்ற மோடி அங்கே போய் தமிழனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துவதாக சொல்லுகிறார். எவ்வளவு பச்சை பொய், வடிகட்டிய பொய்! ஒரு பொறுப்புள்ள பிரதமர் பேசலாமா? எப்படி? அது மட்டும் இல்லை, ஒடிசாவிலே என்ன பேசினார் தேர்தலில்? அங்கே ஒரு IAS ஆபீசர் இருந்தார். அவர் இப்பொழுது ரிசைன் பண்ணிவிட்டார், பாண்டியன் என்று. அவர் அங்கே நம்முடைய நவீன் பட்நாயக் கட்சியில் சேர்ந்து கொண்டார், BJD. அதை வைத்து அவர் ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டார். என்ன பொய்? 2 பொய்யை பார்த்தீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் தமிழனுக்கு எதிராக ஒரு பொய்யை தூண்டிவிட்டார். 2வது பொய், பீகாரில் ஓட்டு வாங்குவதற்காக பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்று பொய். 3வது பொய் பச்சை பொய். இதெல்லாம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன பொடி பொய்கள் நிறைய இருக்கிறது. பொய் மட்டும்தான் மோடியிலிருந்து வாயிலிருந்து வரும். 3வது பொய் ஒடிசா. அங்கே என்ன சொன்னார்? பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் மீது மாறாத அன்பு செலுத்துகிறவர்கள், பக்தி செலுத்துகிறவர்கள் ஒடிசா மக்கள். அங்கே போய் ஓட்டு வாங்குவதற்காக நீங்கள் எல்லோரும் BJPக்கு ஓட்டு போடுங்கள். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி
தமிழ்நாட்டில் திருடி அங்கே கொண்டு போய் வைத்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைத்துக் கொண்டோமா? பூரி ஜெகநாதர் கோயில் சாவி திருடப்பட்டு அது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பொறுப்பற்ற பேச்சை ஒரு பிரதமர் பேசலாமா? பேசினார். என்ன காரணம்? ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக. தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்கிறார்? திருக்குறளை சொல்றோம்னு சொல்லி படுகொலை பண்றார். திருக்குறளை எங்கிட்டே ஒருத்தருக்கு அது என்ன ஹீப்ரு மொழியே என்ன அவர் பேசினதுன்னு தமிழ் திருக்குறளை சொல்றதுக்குள்ள நம்ம எடப்பாடி இருக்கார்ல, அவர் திருக்குறள் சொல்றதுக்கு முக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு நம்மளுக்கு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின், இதான் குறள். அதைய நம்ம எடப்பாடியார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பட்ட பாடுங்க. அது யாரையா திருவள்ளுவர் சொல்லி விட்டார் அவங்களுக்கு? நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லவே முடியல. முதல்ல ஆபிரகாம் சொல்கிறதுக்குள்ளே என்னென்ன பேச்சில் பேசினார்னு தெரியும் நமக்கு. அவருடைய லெவல் அவ்வளவுதான். ஆனால் அவருகிற பேச்சு அளவுக்கு மீறின பேச்சு. அவர் திருக்குறள் சொன்ன மாதிரி தான் மோடி வந்தாலும் திருக்குறளில் அவர் என்ன சொல்கிறாருன்னு எவனுக்கும் தெரியாது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நாம் எல்லோரும் பொறுப்புள்ள இடத்திற்கு பொறுப்பற்றவர்களை அமைச்சர்களாக்கிவிட்டோம் என்பது திட்ட தெளிவு. எனவே இனியாவது மிகுந்த விழிப்போடு இருந்து மக்கள் நலனை காப்பாற்றுவதற்காக தேசிய விடுதலை இயக்க காலத்திலிருந்து வரலாறு காணாத தியாகத்தை புரிந்த 2 செங்கொடி இயக்கங்கள் தான் மெய்யான காவலர்கள். நாட்டு மக்களுக்கு மெய்யான காவலர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர திருட்டு புத்தி படைத்தவர்களை தேர்வு செய்வது நமக்கு காவல் ஆகாது. எனவே சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு மே தினத்தில் நாம் ஏற்க வேண்டிய சபதம் என்பது மக்களின் நலனை பிரதிபலிக்கின்ற மெய்யான பிரதிநிதிகள் கம்யூனிஸ்டுகளே என்பதை உணர்ந்து, கம்யூனிஸ்டுகள் தான் நம்முடைய பிரதிநிதிகள் என்பதை கீழே வரை கொண்டு செல்ல சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள்.